ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளாண்ட மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளாண்டாங்க. எக்கானா ஸ்போர்ட்ஸ் சிட்டி லக்னோவில் இந்த மேட்ச் நடந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணி பவுலிங் பண்ணதை டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பண்ணாங்க. குவிண்டன் டிகாக் அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணாங்க. குவிண்டன் டிகாக் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அவர் எந்த பெரிய ஸ்கோரும் கொண்டு போக முடியல. அவர்னால ட்ரெண்ட் போல்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டார். 3 பால் ஃபேஸ் பண்ணி 8 ரன் அடித்தார், 2 4 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார். போல்ட் ஆகிட்டு போயிட்டார். 266 ஸ்ட்ரைக் 3 பாலுக்கு 8 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் கூட மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்தார். ஸ்டோனிஸும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுரி அடித்து சென்னை கூட வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்ச்சில் பெரிய இம்பாக்டாக இருப்பார்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர்னால பார்த்திங்க அப்படின்னா 1 ரன் கூட அடிக்க முடியல. 4 பால் ஃபேஸ் பண்ணார். சந்தீப் சர்மா ஓவரில் டக் அவுட் ஆகிட்டு போயிடுவார், போல்ட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் தீபக் கூட 2 டவுனில் உள்ள வருவார். அவரும் கேஎல் ராகுலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோவாக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 2s and 4s மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நல்லாவே விளையாண்டாங்க. தீபக் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு கேஎல் ராகுல்கிட்ட. கேஎல் ராகுல் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் சூப்பராக விளையாண்டார். 48 பாலில் 76 ரன் அடித்தார். 8 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் அடிச்சிருந்தார். 158.33 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டார். அவர் பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுரி அடிச்சிருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலமையில் 76 ரன்கள் அவுட் ஆகிட்டு அவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு போனார். ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்திட்டார். அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் நினச்சிட்டு இருந்த ஸ்கோரை அடிக்க முடியலையேங்கிற வருத்தத்தோடு பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு போனார். அவர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ண தீபக் கூட பார்த்திங்கன்னா 31 பால் 50 ரன் அடிச்சிருந்தார். 7 பவுண்டரிகள் விளாசியிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் பாலில் ரோவன் பவல்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். இவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர் யாருனாலையும் அடிக்கவே முடியல. இவங்க 2 பேர் நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 200+ ஸ்கோர் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலமையில் இவங்க 2 பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஸ்கோர் ஃபுல்லாகவே ட்ராப் ஆகிடுச்சு. பெரிய அளவுக்கு ஸ்கோரை எடுத்துகிட்டு போக முடியல. நிக்கோலஸ் பூரான் 11 ரன்லையும், ஆயுஷ் பதோனி 18 ரன்லையும், அப்புறம் குணால் பாண்டே 15 ரன் மட்டுமே அடிக்க முடிஞ்சுது. மொத்தமாக 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பில் 196 ரன் அடித்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங் சூப்பராக போட்டிருந்தாங்க. 15 ஓவருக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா கண்டெயின் பண்ணி போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்கோர் விட்டு கொடுத்தாங்க. சந்தீப் சர்மா பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். ட்ரெண்ட் போல்ட் 1 விக்கெட், ஆவேஸ் கான் 1 விக்கெட், ரவிச்சந்திரன் அஸ்வின் 1 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் யுஸ்வேந்தர் சாகல் விக்கெட்டில் பின்னி போனாங்க. மொத்தமாக 5 பவுலர் தான் யூஸ் பண்ணார். மேக்ஸிமம் பவுலர்ஸ் ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன் யூஸ் பண்ணல. மெயின் பவுலரான அந்த 5 பவுலர் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 197 ரன் அடித்தா வின்னுங்கிற டார்கெட்டோட பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ஜாஸ் பட்லர் வந்தாங்க. 2 பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஜாஸ் பட்லர் பார்த்திங்கன்னா 18 பாலுக்கு 34 ரன் அடிச்சுட்டு அவர் எஸ் தாகூர் பாலில் போல்ட் ஆகிட்டார். 4 பவுண்டரி மட்டும் ஒரு சிக்ஸரில் விளாசிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பாலில் அவுட் ஆயிடுவார். ரவி கிருஷ்ணாய்ட்டு கேட்ச் கொடுத்து 18 பாலில் 24 ரன் அடிச்சிருந்தார். ஓப்பனிங் பேர் பார்த்திங்கன்னா 2 பேர் அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் ரியான் பராக் அண்ட் சஞ்சு சாம்சன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் ரியான் பராக் கண்டினியூ பண்ண முடியல. 11 பாலில் 14 ரன் அடிச்சுட்டு அமித் மிஸ்ரா பார்த்திங்கன்னா சீனியர் ஸ்பின் பவுலர், அவர் பாலில் பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் பதான் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா த்ரூவ் ஜூரல் உள்ளவர். த்ரூவ் ஜூரல் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் அண்டு தீபக் கூட எப்படி டார்கெட் பண்ணி அடித்தாங்களோ அதே மாதிரி சஞ்சு சாம்சன் த்ரூவ் ஜூரல் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணி மிடில் ஆர்டரில் சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. சஞ்சு சாம்சன் 33 பாலில் 71 ரன் அடித்து இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. 7 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்ஸர்கள் விளாசியிருந்தார். 215 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டுருந்தார். த்ரூவ் ஜூரல் பார்த்திங்கன்னா 34 பாலில் 52 ரன் அடித்தார். 50 அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ஃபாதருக்கு ஒரு சல்யூட் வச்சார். 5 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் விளாசி 152 ஸ்ட்ரைக் ரேட்டில் த்ரூவ் ஜூரல் விளையாண்டு கொடுத்தாரு. சஞ்சு சாம்சன் பார்த்திங்கன்னா கடைசியாக வின்னிங் ஸ்டார்ட் அடிச்சுட்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேட் பண்ணார். அப்படியே கத்தி ஒரு சூப்பராக ஒரு செலிப்ரேட் பண்ணார். இதை பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் போட்டு சூப்பராக வரவேற்றாங்க அந்த செலிப்ரேஷனை. இந்த மேட்ச்சை பார்த்திங்க அப்படின்னா 199 ரன் பார்த்திங்கன்னா அடித்து மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. 3 விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க. 19 ஓவரில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்திங்கன்னா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் வின் பண்ணி அவங்க ஆல்ரெடி டேபிள் டாப்பராக இருந்தாங்க. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா அவங்க அக்கௌண்ட்டில் சேர்ந்துருக்குது.
ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மேட்சஸ் வந்து வின் பண்ணி வச்சுருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சிறந்து விளங்கவே இல்லை. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க 8 பவுலர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. மிஸ்ரா மட்டும் ஒரு விக்கெட், மிஸ்ரா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் தாக்கூர் 3 பேர் மட்டும்தான் விக்கெட் எடுக்க முடிஞ்சு. வேறு பவுலர்ஸ் யாரும் விக்கெட் எடுக்க முடியல. இந்த மேட்ச் வின் பண்ண மூலிமா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து சஞ்சு சாம்சன் கொடுக்கப்பட்டது. 33 பாலில் 71 ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து இருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை லாஸ் பண்ணாலும் டேபிளில் பார்த்திங்கன்னா அதே பொசிஷனில் தான் வந்து இருக்காங்க. வரப்போகிற மேட்ச்சில் நல்லா கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் டாப்புக்கு போகிறக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.